சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒன் ஸ்டாப் சென்டரில் பல்வேறு காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலச்சங்கம் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி 20/1/2025 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷனை குறிப்பிட்டக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி யூஜி அல்லது பிஜி டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி யூஜிசி அங்கீகாரம் பெற்ற எந்த யூனிவர்சிட்டிலேயோ அல்லது காலேஜ்லேயோ நிறுவனத்துலேயோ படித்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். RCI அதாவது ரீஹாபிலிட்டேஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய். அடுத்ததாக இருக்கிறது ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதற்கும் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி யூஜி அதர்வைஸ் பிஜி ஏதாவது எது இருந்தாலும் ஓகே தான். ஆக்குபேஷனல் தெரப்பியில் படித்திருக்கணும். இதற்கும் பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய் சேலரி இந்த போஸ்ட்டுக்கும். அடுத்தது சோஷியல் ஒர்க்கரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடித்திருந்தாங்கனாலே போதுமானது. 23,800 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. இந்த 3 போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் வயது வரம்பு 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பம் அனுப்புறதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் சிவகங்கை அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் sivaganggai.nic.in அப்படின்ற அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணி அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் மாவட்ட நலவாழ்வு சங்கத்துடைய அலுவலகத்தில் நீங்கள் இந்த அட்ரஸுக்கு 20/1/2025 ஜனவரி 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே அங்கே பதிவு தபால் மூலியமாக போயிட்டு ரீச் ஆகிறது மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பணும், நேரில் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக பதிவு தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட் sivaganggai.nic.in வெப்சைட்டில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு மேலேயே என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் இங்கே என்ன போஸ்ட் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பேர், அப்ளிகண்ட்டுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேமு, உங்களுடைய தகப்பனாருடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, உங்களுடைய கல்வி தகுதி, அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க டிகிரி அல்லது டிப்ளமோவில் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதனுடைய டீட்டெயில், என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்ற டீட்டெயில், உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக முகவரி, அதே மாதிரி நிரந்தர முகவரி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். வேறு ஏதாவது முன்னுரிமை ப்ரையாரிட்டி நீங்கள் கேட்குறீங்க, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டெசர்ட்டட் ஒய்ஃபு, டிஸ்ட்யூட் விடோ அப்படின்ற மாதிரி ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய டீட்டெயிலும் அதற்கான ப்ரூஃபும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும். உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. டேட்டும் பிளேஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸில் கீழே நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய சைன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்களே அந்த ஜெராக்ஸ் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான பர்த் சர்டிஃபிகேட்டோ, 10th மார்க் ஷீட்டோ அல்லது 12th மார்க் ஷீட்லையோ எதில் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து
அதில் கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கல்வி தகுதிக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் வந்து 10த்லேயோ 12லேயோ நீங்கள் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ரெசிடென்சி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நேட்டிவிட்டி, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 3 மாதத்துக்குள்ளே, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 3 மாதத்துக்குள்ளே வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட் அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதில் கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, வேறு எங்கேயாவது இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனோ இல்லை வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸு இதெல்லாம் வைக்கணும். என்னென்னலாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் வந்து வச்சு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது இந்த போஸ்ட் இது இருக்காது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.